Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram. Accredited A+ by NAC. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. விழுப்புரம் வானூர் பகுதியில் உள்ள 12 ஏக்கர் நிலம் தொடர்பாக ஆதிதிராவிட சமூகத்தைச் சேர்ந்த செந்தாமரை மாற்று சமூகத்தைச் சேர்ந்த வீராசாமி இடையே பிரச்சினை ஏற்பட்டது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த மாவட்ட கோர்ட் நிலம் செந்தாமரைக்கே சொந்தமானது என்று தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை ஐகோர்ட்டும் அந்த உத்தரவை உறுதி செய்தது. இந்நிலையில் வேறு சமுதாயத்தைச் சேர்ந்த கேசவன் என்பவர் அந்த நிலத்திற்கு உரிமை கோரி திண்டிவனம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். அத்துடன் செந்தாமரை மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு மிரட்டலும் விடுத்தார். இதுபற்றி 2023 வானூர் போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. கடந்த ஆண்டு நிலத்தை பார்வையிட சென்ற செந்தாமரையின் உறவினரை ஜாதி பெயரை சொல்லி திட்டி கடுமையாக தாக்கி மொபைல் போனை கேசவன் பறித்துள்ளார். ஜாதியை சொல்லி திட்டியதாக அளித்த புகார் மீது வழக்கு பதிவு செய்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆனால் கேசவன் தரப்பில் அளிக்கப்பட்ட புகார் மீது 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதனையடுத்து செந்தாமரை தரப்பினர் ஐகோர்ட் சென்றனர். ஜாதி பெயரை சொல்லி திட்டி மிரட்டல் விடுத்த கேசவன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோட்டக்குப்பம் சரக டிஎஸ்பிக்கு உத்தரவிட வேண்டும் என மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வக்கீல் அசோக்குமார் கோட்டக்குப்பம் டிஎஸ்பி உரிய விசாரணை நடத்தாமல் ஒருதலைபட்சமாக செயல்படுகிறார் என தெரிவித்தார். இதையடுத்து வன்கொடுமை தடுப்பு சட்ட விதிமுறைகளை பின்பற்றாத டிஎஸ்பி சுனிலை சஸ்பெண்ட் செய்து கோர்ட்டில் அறிக்கை தாக்கல் செய்ய டிஜிபிக்கு நீதிபதி உத்தரவிட்டார். இதேபோல கடந்த 2018 சென்னை சூளைமேடு பகுதியில் 92 சவரன் நகை காணாமல் போன வழக்கும் நீதிபதி வேல்முருகன் முன் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. போலீஸ் கடமை தவறி இருப்பதை உறுதி செய்த நீதிபதி குற்றம் நடந்த காலத்திற்கு பின் சூளைமேட்டில் அதிக காலம் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி தற்போது சென்னை சென்ட்ரல் ரயில்வே போலீஸ் உதவி கமிஷனராக பணியாற்றும் கர்ணனை சஸ்பெண்ட் செய்ய உத்தரவிட்டார். 2018 செப்டம்பர் முதல் தற்போது வரை சூளைமேட்டில் பணியாற்றிய ஆய்வாளர்கள் மீது துறை ரீதியாக டிஜிபி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். குற்ற வழக்கு விசாரணை தொடர்பாக போலீசாருக்கு அரசு முறையாக பயிற்சி அளிக்க வேண்டும். முறையான பயிற்சி இல்லாமல் கடமையை செய்ய தவறும் போலீஸ் அதிகாரிகளை கோர்ட் வெளியேற்றும் நடவடிக்கையை மேற்கொள்ளும் என நீதிபதி வேல்முருகன் எச்சரித்தார்.